அட்டையில் இருக்கிற கேலி சித்திரம் கட்டாயமாக நீதிபதியை அவமதிக்கக்கூடியது, நீதிபதியின் தீர்ப்புக்கு உள்ளர்த்தம் கற்பிக்கக்கூடியது. அந்த புத்தகத்தை எழுதியவர், அட்டையை உருவாக்கியவர், அந்த புத்தகத்தின் பதிப்பாளர் அவர்கள் மீது ஒரு வழக்கு தொடுக்கலாம். கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் ஆக்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு. அவதூறு பரப்பும் அந்த புத்தகத்தின் விற்பனை மற்றும் விநியோகத்தை உடனடியாக தடை செய்ய வேண்டும். அது பண்ண முடியாது. பதிப்பகத்தின் உரிமத்தை ரத்து செய்ய வேண்டும். இது மடத்தனம். சம்பந்தப்பட்ட நீதிபதி சுவமோட்டோ அப்படின்னு சொல்றாங்க. அவர் தானாகவே முன் வந்து என் மீது நீங்கள் அவதூறு செய்கிறீர்கள், நீங்கள் என்னுடைய செயல்பாடுகளுக்கு உள்ளர்த்தம் கற்பிக்கிறீர்கள். நீதிபதி சுவாமிநாதன் அவர்கள் இதை செய்வாரா இப்பொழுது அப்படின்னு தெரியல. ஆனால் அவர் ஏற்கனவே செய்திருக்கிறார். கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இந்து தமிழ் திசையில் ஒரு செய்தி ஒன்று வந்திருக்கிறது. சென்னை புத்தக காட்சியில் நீதிபதி GR சுவாமிநாதனை அவமதித்து புத்தகம், மத்திய அரசுக்கு பாரதிய ஜனதா கட்சி புகார் கடிதம் அப்படின்னு இருக்கு. இதில் என்னன்னா, சென்னை புத்தக காட்சியில் நீதிபதி GR சுவாமிநாதனை அவமதிக்கும் வகையிலான புத்தகத்தை விற்பனை செய்ய உள்ள பதிப்பகம் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மத்திய உள்துறை செயலருக்கு பாரதிய ஜனதா கடிதம் அனுப்பியுள்ளது. இது குறித்து செய்தி தொடர்பாளர், பாரதிய ஜனதாவின் மாநில செய்தி தொடர்பாளர் ANS பிரசாத் அனுப்பியுள்ள கடிதம். அந்த கடிதத்திலேருந்து சில எக்ஸப்ட்ஸ் மட்டும் இந்த செய்தி கட்டுரையில் போட்டிருக்காங்க. அதில் முக்கியமான விஷயங்களை மட்டும் சொல்லிடுறேன். சென்னை நந்தனத்தில் 8ஆம் தேதி முதல் ஜனவரி 8 முதல் ஜனவரி 21 வரை நடைபெறும் 49வது சென்னை புத்தக காட்சியில் கிளைக்காற்று பதிப்பகம் சார்பில் திருப்பரங்குன்றம் விவகாரம், GR சுவாமிநாதன் நீதிபதியா அல்லது RSS ரவுடியா என்ற தலைப்பிலான புத்தகம் காட்சிப்படுத்தப்பட உள்ளது. அந்த புத்தகத்தின் அட்டைப்படத்தில் நீதிபதி ஒரு கையில் சூலத்தையும் மறுகையில் காவி கொடியையும் ஏந்தியிருப்பது போன்ற கேலி சித்திரம் இடம்பெற்றுள்ளது. இந்த பதிப்பகத்துக்கு அரங்கு எண் 172 மற்றும் 173 ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. நீதித்துறையின் சுதந்திரத்தையும் கண்ணியத்தையும் சீர்குலைக்கும் வகையில் இந்த புத்தகம் திட்டமிட்டு வெளியிடப்பட்டுள்ளது. குறிப்பாக திருப்பரங்குன்றம் கோயிலில் தீபமேற்றுவது தொடர்பாக நீதிபதி GR சுவாமிநாதன் வழங்கிய தீர்ப்பை பொறுத்து கொள்ள முடியாமல் தீய எண்ணத்துடன் இந்த அவதூறு பரப்பப்படுகிறது. இது நீதிமன்ற அவமதிப்பு மட்டுமல்லாமல் இந்திய நீதித்துறை மீதான பொதுமக்களின் நம்பிக்கையை சிதைக்கும் செயலாகும். எனவே சம்பந்தப்பட்ட கீழைக்காற்று பதிப்பகம் மற்றும் தொடர்புடையவர்கள் மீது உடனடியாக வழக்கு பதிவு செய்ய வேண்டும். அவதூறு பரப்பும் அந்த புத்தகத்தின் விற்பனை மற்றும் விநியோகத்தை உடனடியாக தடை செய்வதோடு அந்த பதிப்பகத்தின் உரிமத்தையும் ரத்து செய்ய வேண்டும். இதில் ஒரு புத்தக பதிப்பாளராக எனக்கு நிறைய கருத்துக்கள் இருக்கின்றன. அதில் ஒவ்வொன்றா பார்த்துருவோம். முதல்ல இந்த செய்தி நானும் இதை பார்த்தேன். இந்த ஒரு படம் ஒன்று வந்திருந்தது. இப்படிப்பட்ட அட்டை புத்தகத்துக்குள்ளே என்ன இருக்குங்கிறத விட்டுருவோம். நம்ம புத்தகத்துக்குள்ளே என்ன இருக்குங்கிறத நம்ம ஒன்றும் படிக்கலை. அது படித்ததற்கு பிறகுதான் அந்த அந்த புத்தகத்தின் மீது அல்லது அந்த பதிப்பகத்தின் மீது ஏதாவது வழக்கு தொடுக்க முடியுமான்னு பார்க்கணும். ஆனால் அந்த அட்டையில் இருக்கிற கேலி சித்திரம் கட்டாயமாக நீதிபதியை அவமதிக்கக்கூடியது, நீதிபதியின் தீர்ப்புக்கு உள்ளர்த்தம் கற்பிக்கக்கூடியது. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்குன்னு வச்சுக்கோம். அந்த உண்மையிலேயே அந்த அட்டைங்கிறது நிஜமாகவே அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அட்டை. உள்ளுக்குள்ளே என்ன வேண்டுமானாலும் அவர்கள் எழுதியிருக்கலாம், எழுதட்டும். அது அடுத்து இப்படி ஒரு அட்டைப்படம் போட்டு ஒரு புத்தகத்தை பதிப்பிக்கலாமா அப்படின்னா புத்தகத்தை பதிப்பிக்கலாம். அதில் எந்த தடையும் இல்லை. ஆனால் அந்த புத்தகம் பதிப்பான பிறகு அந்த புத்தகத்தை எழுதியவர், அட்டையை உருவாக்கியவர், அந்த புத்தகத்தின் பதிப்பாளர் அவர்கள் மீது ஒரு வழக்கு தொடுக்கலாம். கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் ஆக்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஆனால் இந்த கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் ஆக்ட் என்பதன் மூலமாக நான் ஒரு தனிநபர், இப்போ பாரதிய ஜனதா கட்சிங்கிறவங்க வெளியில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, அவர்களால் இவர்கள் மீது நேரடியாக வழக்கு தொடுக்க முடியாது. அந்த மாநிலத்தில் இது ஒரு மாநிலத்துடைய பர்வியூக்குள்ளே வருதுன்னா ஒரு மாநிலத்தின் அட்டர்னி ஜெனரல், இப்போ தமிழ்நாட்டுக்கு ஒரு அட்டர்னி ஜெனரல் இருக்கார். அந்த தமிழ்நாட்டு அரசின் தலைமை வழக்கறிஞர்னு வச்சுக்கோங்க, அவர் தான் அட்டர்னி ஜெனரல். அவருடைய அனுமதி பெற்றுத்தான் இந்த குறிப்பிட்ட நபர் மீது வழக்கு தொடுக்க முடியும். நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடுக்கணும்னா. இது எதனால் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த நடைமுறை எதுவும் இல்லாமல் ஒரு அரைகுறையான ஒரு வழக்கு என் மீது தொடுக்கப்பட்டது. அதற்காக நான் ஒரு 4 நாட்கள் சிறைக்கு சென்று வந்திருக்கிறேன். பட் இந்த பர்டிகுலர் ஆக்டிவிட்டி எடுத்தால் முதல்ல கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் வழக்கு தொடுக்கணும்னா நீங்கள்
அட்டர்னி ஜெனரலிடம் அனுமதி பெற வேண்டும். ஓகே, இப்போ அனுமதி பெறாமல் அதுவும் போய் மத்திய அரசு உடைய உள்துறை செயலருக்கு ஏன் கடிதம் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு தெரியல. அவர்கள் செய்ய வேண்டியது தமிழ்நாடு அரசின் அட்டர்னி ஜெனரலுக்கு ஒரு கடிதம் எழுதி அதற்கு பிறகுதான் அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பை த வே, என் மீதான வழக்கு என்பது நான் ஒரு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பற்றி தவறாக ஏதோ பேசிவிட்டேன் என்று. அப்ப அதற்கு உண்மையிலேயே அவர்கள் இந்திய அரசின் அட்டர்னி ஜெனரல் அவரிடம் எழுதி அனுமதி பெற்றிருக்க வேண்டும். அந்த அனுமதி எதையும் பெறவில்லை. அப்ப தமிழக அரசு என் மீது வழக்கு தொடுத்த பொழுது அதை தனியா வச்சுப்போம். அடுத்தது இவங்க சொல்றாங்க இல்லையா, கீழைக்காற்று பதிப்பகம் மற்றும் தொடர்புடையவர்கள் மீது உடனடியாக வழக்கு பதிவு செய்ய வேண்டும்னா அப்படி பண்ண முடியாது. நீங்கள் முதல்ல அட்டர்னி ஜெனரலிடமிருந்து அனுமதி பெற்று அவர் ஒரு இது கொடுக்கணும். ஆமா, யூ ஷுட் ப்ரொசீட் அப்படின்னு சொல்லணும். அவதூறு பரப்பும் அந்த புத்தகத்தின் விற்பனை மற்றும் விநியோகத்தை உடனடியாக தடை செய்ய வேண்டும். அது பண்ண முடியாது. ஒரு கோர்ட் தான் அதை பண்ண முடியும். எகெயின் நம்ம ஓவர் செலஸா கட்சிகள் தவறு செய்கிறாங்க. பதிப்பகத்தின் உரிமத்தை ரத்து செய்ய வேண்டும். இது மடத்தனம். முதல்ல பதிப்பகத்துக்கு யாரும் உரிமம்லாம் தர்றது கிடையாது. நாங்கள் பதிப்பகத்தை ஆரம்பிக்கும் பொழுது யாரிடமும் அனுமதி பெறுவதில்லை. அப்போ அனுமதி என்று ஒன்றோ ஒரு உரிமம் பெற்றிருந்தால் தானே உரிமத்தை ரத்து செய்ய முடியும். ஸோ இப்போ இவருக்கு யார் அறிவுரை கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. செய்தி தொடர்பாளர் ஏஎன்எஸ் பிரசாத்துக்கு பதிப்பகத்துக்கு உரிமம்லாம் கிடையாது. ஒரு இடத்தில் தவறு செய்தால் அந்த புத்தகத்தை ஒரு நீதிமன்றம் தான் தடை செய்ய முடியுமே தவிர, ஒரு காவல்துறை தடை செய்தாலும் அந்த தடையை எதிர்த்து ஒருவர் நீதிமன்றத்துக்கு போக முடியும். ஸோ நமக்கு ஒரு அரசு தடை செய்யலாம், ஆனால் அதை நீதிமன்றமும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் அந்த தடையை சேலஞ்ச் பண்ணலாம். ஸோ இந்த புரிதல் இல்லாமல் இந்த கடிதம் எழுதப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு விஷயம் இருக்கு. அது கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட்டில் இந்த மாதிரி ஒரு வெளிநபர் எப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதற்கான ப்ரொசீஜர் இது. ஆனால் சம்பந்தப்பட்ட நீதிபதி சுவமோட்டோ அப்படின்னு சொல்லுவோம், அவர் தானாகவே முன்வந்து என் மீது நீங்கள் அவதூறு செய்கிறீர்கள், நீங்கள் என்னுடைய செயல்பாடுகளுக்கு உள்ளர்த்தம் கற்பிக்கிறீர்கள், நீங்கள் என்னுடைய தீர்ப்பு தவறுன்னு வாதிடலாம், அதில் தப்பே கிடையாது. ஆனால் என் மீது நீங்கள் ஒரு மோட்டிவ் ஒன்று செலுத்துகிறீர்கள், இவர் வேண்டுமென்றே இவர் தவறான தீர்ப்பை அளிக்கிறார் அப்படின்னு எனக்கு உள்நோக்கம் கற்பிக்கிறீர்கள், அதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அவர் உங்களை நீதிமன்றத்துக்கு அவரே நேரடியாக கண்டெம்ப்ட் அனுப்பலாம். அதற்கு அவர் அட்டர்னி ஜெனரலிடமிருந்து அனுமதி பெற வேண்டிய தேவையில்லை. ஆனால் நீதிபதி சுவாமிநாதன் அவர்கள் இதை செய்வாரா இப்பொழுது அப்படின்னு தெரியல. ஆனால் அவர் ஏற்கனவே செய்திருக்கிறார். தன் மீது அவதூறு செய்த சவுக்கு சங்கரை அவர் நீதிமன்றத்துக்கு அழைத்து அவருக்கு தண்டனை கொடுத்திருக்கிறார். ஸோ சுவாமிநாதன் ஏற்கனவே இதை ஒரு முறை செய்திருக்கிறார் நமக்கு தெரிந்து. ஆனால் அதே சமயம் இந்த கீழைக்காற்று பதிப்பகத்தின் மீது அவர் அவ்வாறு செய்வாரா அப்படிங்கிறது தெரியல. எனக்கு சட்டம் அவ்வளவு நுணுக்கமாக தெரியாததால் சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி இதை தாமாக முன்வந்து ஒரு வழக்காக, ஏன்னா ஒரு பிரதர் ஜட்ஜ், அவருடைய ஆளுகைக்கு கீழே இருக்கக்கூடிய சென்னை உயர்நீதிமன்றத்தின் ஒரு நீதிபதியின் மீது இவ்வாறான ஒரு புத்தகம் வெளிவந்தால், இந்த கார்ட்டூன் உள்ளுக்குள்ள நல்லதா எழுதலாம் கெட்டதா எழுதலாம், அதை படிச்சுட்டு தான் சொல்ல முடியும். ஆனால் அட்டையை பார்த்தே கீழைக்காற்று பதிப்பகத்தின் வெளியீட்டாளர் மீதோ அல்லது அந்த புத்தகத்தை யார் எழுதியிருக்காங்கன்னு பேர் இருக்கான்னு தெரியல, அவர்கள் மீது தலைமை நீதிபதி ஜிஆர் சுவாமிநாதன் அல்ல, இப்பொழுது தலைமை நீதிபதியாக இருப்பவர் சுவமோட்டோ இதை எடுத்துக்கொள்ளலாமா அப்படின்னு எனக்கு தெரியல. சட்டம் தெரிந்தவர்கள் யாராவது இதோடைய பின்னூட்டத்தில் குறிப்பிடுங்க. ஆனால் பதிப்பகத்துக்கு உரிமம் கிடையாது, அதெல்லாம் தடையெல்லாம் செய்ய முடியாது. இந்த புத்தகத்தை அரசு தடை செய்தாலும் அதை சேலஞ்ச் பண்ணலாம். அந்த தடை நீதிமன்றத்தில் உறுதிப்படுத்தப்பட வேண்டும். இஷ்டத்துக்கு வழக்கு பதிவு செய்ய முடியாது. நீங்கள் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு என்றால், உயர்நீதிமன்றம் என்றால் அந்த மாநிலத்தின் அட்டர்னி ஜெனரலிடமும், உச்சநீதிமன்ற நீதிபதி என்றால் நீங்கள் இந்திய அரசின் அட்டர்னி ஜெனரலிடமும் அனுமதி பெற்று, எழுத்து மூலம் அனுமதி பெற்றுத்தான் கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் ப்ரொசீடிங்ஸ் செய்ய முடியும். அதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இதை தொடர்ந்து கீழைக்காற்று வெளியீட்டகமும் ஒரு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதில் கீழைக்காற்று வெளியீட்டகத்தின் வாசகர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு ஓர் அறிவிப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஜிஆர் சுவாமிநாதன் நீதிபதியா,
RSS ரவுடியா என்ற தலைப்பில் திருப்பரங்குன்றம் பிரச்சனை தொடர்பான ஒரு வெளியீடு கொண்டு வருவதாக சமூக ஊடகங்களில் விளம்பரம் செய்திருந்தோம். அந்நூலின் முகப்பையும் எமது முகநூல் பக்கத்தில் விளம்பரப்படுத்தி இருந்தோம். அரசின் பல்வேறு துறைகளிலும் காவி பாசிஸ்டுகள் ஊடுருவி ஆதிக்கம் செலுத்தி வரும் நிலையில் இத்தகைய வெளியீடு வெளிவருவது குறித்து பலரும் ஆர்வம் காட்டினீர்கள். எப்போது கிடைக்கும் என்று விசாரித்துள்ளீர்கள். அதே நேரம் பாஜக சார்பில் எமது வெளியீடு குறித்து போலீசில் புகார் தந்துள்ளதாக தினமலர் நாளேடு தனது பத்திரிகையிலும் இணைய பக்கத்திலும் எழுதியுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இதன் மூலம் புத்தகத்தின் தலைப்பும் அதன் முகப்பும் சங்கிகளை கதற வைத்துள்ளது என்ற வகையில் எமக்கு மகிழ்ச்சியே. அதே நேரம் காவி பாசிஸ்டுகள் கருத்தை கருத்தால் எதிர்கொள்வதற்கு மட்டுமே பழக்கப்பட்டவர்கள் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெளியீட்டை நடக்க உள்ள சென்னை புத்தக கண்காட்சியில் விற்பனைக்கு வைக்க விடக்கூடாது என்ற வகையில் கண்காட்சியை நடத்தும் பப்பாசி நிறுவனத்துக்கு அழுத்தம் தந்துள்ளனர். பப்பாசி நிர்வாகமும் சூழலை புரிந்து கொண்டு ஒரு வெளியீட்டுக்காக ஒட்டுமொத்த புத்தக கண்காட்சியை சிக்கலுக்கு உள்ளாக்கி விடக்கூடாது. நூற்றுக்கணக்கான பதிப்பகங்கள் பங்கு பெறும் இந்த புத்தக கண்காட்சி தடைப்பட்டால் அது அனைவருக்கும் மிகப்பெரிய பாதிப்பை உருவாக்கும் என்ற நோக்கத்தில் எமது பதிப்பகத்திடம் கோரிக்கை ஒன்றை வைத்துள்ளது. அந்த என்ன கோரிக்கைன்னா, நீதிபதி GR சுவாமிநாதன் குறித்த புதிய வெளியீட்டை தற்போது தொடங்க உள்ள புத்தக கண்காட்சியில் விற்பனைக்கு வைக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டுள்ளது. முற்போக்காளர்களுக்கும் ஜனநாயக சக்திகளுக்கும் இடதுசாரி அமைப்புகளுக்கும் பாசிசத்தின் அச்சுறுத்தல்கள் புதியன அல்ல. அதே நேரம் மாற்று கருத்து இருப்பினும் ஒரு தலைமையின் முடிவுக்கு கட்டுப்பட வேண்டிய கடமை அதன் உறுப்பினர்களுக்கு உண்டு. பப்பாசி உறுப்பினர் என்ற முறையில் நாங்கள் பப்பாசி நிறுவனத்தின் வேண்டுகோளை ஏற்று இந்த புத்தக கண்காட்சியில் நீதிபதி GR சுவாமிநாதன் குறித்த எமது வெளியீட்டை விற்பனைக்கு வைப்பதை கைவிடுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப முதல்ல இந்த புத்தகம் புத்தக கண்காட்சியில் கிடைக்க போவதில்லை. ஆனால் அவர்கள் இந்த புத்தகத்தை வெளியிட போகிறார்கள் அப்படிங்கிறத அவங்க சொல்லிட்டாங்க. என்ன சொல்றாங்கன்னா, வாசகர்கள் விற்பனைக்கு வரும் நூல்களில் எதை தேர்ந்தெடுத்து வாங்கி படிப்பது என்பது அவர்களின் சுதந்திரம். இதைத்தான் பதிப்பகங்கள் விற்க வேண்டும் என்றோ இதைத்தான் வாசகர்கள் வாங்கி வாசிக்க வேண்டும் என்றோ காவி பாசிசம் உத்தரவிடுகிறது. இப்படி எமது கருத்து சுதந்திரத்தை பறிப்பது தவறு என்பதை வாசகர்கள் முன்னும் வைக்கிறோம். பிரச்சனை எதை வேண்டுமானாலும் யார் வேண்டுமானாலும் பதிப்பிக்கலாம். ஆனால் வித்தின் ரீசன். அதில் ரெண்டு விஷயம்தான் இருக்கு. ஒன்று நீதிமன்ற அவமதிப்பு என்பது. அதை பற்றி நான் விரிவாக பேசினேன். நீதிமன்ற அவமதிப்பு என்பது நீங்கள் ஒரு புத்தகத்தை வெளியிட்டு விட்டு இதை யாருமே தடை செய்யக்கூடாது, இது காவி பாசிசம் அப்படின்லாம் பேசுறது பிரயோஜனம் இல்லை. அதில் நீதிமன்ற அவமதிப்பு இருந்தால் நம்ம சொன்ன மாதிரி அந்த நீதிபதியே அல்லது அட்டர்னி ஜெனரலிடம் அனுமதி பெற்று வேறு ஒரு நபர் கூட இதன் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரலாம். அதன் விளைவாக புத்தகம் தடை செய்யப்படலாம் அல்லது படாமலும் இருக்கலாம். ஸோ அது முடிவு நமக்கு தெரியாது. ஆனால் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரலாம். இது நம்பர் 1. ரெண்டாவது, தனிநபர். இது இந்த விஷயத்துக்காக இல்லை. நீங்கள் எதை வேண்டுமானாலும் எழுதிவிட்டு கருத்து சுதந்திரம் என்றெல்லாம் சொல்ல முடியாது. இப்பொழுது ஒரு தனிநபரை அவதூறு செய்கிறீர்கள் ஒரு புத்தகத்தில் அப்படின்னு வைத்துக்கொள்வோம். உயிருடன் இருக்கக்கூடிய ஒரு தனிநபரை நீங்கள் அவதூறு செய்தால் அந்த தனிநபர் உங்கள் மீது மான நஷ்ட வழக்கு போடலாம். உங்களுடைய புத்தகத்தை விற்பனை செய்வதை அவர் ஸ்டே ஆர்டர் வாங்கி தடை செய்யலாம். கீழமை நீதிமன்றங்களிலிருந்தே ஆரம்பித்து புத்தக விற்பனையை அவர்களால் தடை செய்ய முடியும். ஏன்னா இந்த புத்தகம் வெளிவந்தால் என்னுடைய தனிப்பட்ட முறையில் என்னுடைய வருமானத்துக்கோ அல்லது என்னுடைய கண்ணியத்துக்கோ ஒரு பெரும் குறைபாடு நேரிடும். அது சரி செய்ய முடியாத ஒரு இழப்பாக இருக்கலாம் என்றெல்லாம் அவர்கள் சொல்ல முடியும். ஆனால் குறைந்தபட்சம் இப்பொழுதைக்கு நமக்கு தெரியும் தகவல் என்னவென்றால், இந்த புத்தகம் சென்னை புத்தக கண்காட்சியில் கிடைக்காது. ஆனால் புத்தகம் வெளிவரப் போகிறது என்று அத்தோடு நம்ம இதை இப்பொழுதைக்கு முடித்துக் கொள்வோம். மேல மேல இது எப்படி வளர்ந்து வருகிறது இந்த விஷயம் அப்படிங்கிறத நம்ம வரும் நாட்களில் பார்ப்போம்.